சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அபிஷேக். ஆனால் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போது எல்லாருமே வந்து அவங்க கட்சிக்கான எல்லா வேலையும் பக்காவாக சிறப்பாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேரத்தில் இந்த வாட்டி வந்து 4 முனை போட்டி நாடாள போவது யாரு அப்படின்றத பெரிய ஒரு டாப்பிக்காகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ 3 முனை போட்டி முந்த போவது யாரு அப்படின்ற மாதிரி 3 முனை போட்டியாகவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அதாவது வந்து கூட்டணி மாறுறாங்க, இந்த கட்சி வந்து இந்த கட்சியோட இணைகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. அதான் முன்னாடி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அதாவது இந்த 2026 இந்த தேர்தல் தான் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே போயிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றதை வந்து சுத்தமாக சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து திமுக இந்த வாட்டி நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆட்சியை பிடிச்சவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு வந்து பெரிய தோல்வி காத்திருக்கு. அது வந்து என்னென்ன இடம் அப்படின்றது யார் சொன்னாங்க அப்படின்னா, தோக்க போறாங்கன்றது நான் சொல்லலை, அவங்க எடுத்து சர்வே ரிப்போர்ட்டே சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சில இடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மாவட்டங்கள், என்ன சாதகமா இல்லை, யார் அதை சொன்னது அப்படின்றதான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போத இந்த நேரத்தில் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. டிஎம்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வேட்பாளர் பட்டியலை வந்து ரொம்ப சின்சியராக அடிச்சு விட்டு நவுத்தி போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது தேமுதிகவுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் கம்மியாக கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்னு எடுத்திருக்காங்க. அதாவது டிஎம்கே எப்பவுமே சர்வே ரிப்போர்ட் எடுக்கணுன்றது வந்து அது வந்து கேஷுவல் தான். அதாவது மாசத்துக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் கண்டிப்பாகவே எடுத்துருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்த ரிப்போர்ட் தான் வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக்காகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள்ல திமுகவுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்காக சர்வே எடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெண் நிறுவனம், அதாவது பாப்பர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க். இது வந்து யாரோடன்னு பார்த்தீங்க அப்படின்னா சபரீஷன் அவரோடது. யாருன்னா நம்ம மு க ஸ்டாலின் இருக்கார்ல முதல்வர், அவருடைய மாப்பிள்ளையோட அவரோட கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தனியார் கம்பெனிகளுமே இருக்கு. இந்த கம்பெனிகளை வச்சு தான் வந்து இந்த சர்வே ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வர சர்வே ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவரே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அப்படியே அவங்க சொன்ன இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள்ல வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா அது கொங்கு மாவட்டம்னு சொல்லக்கூடிய கொங்கு மாவட்டம், அப்புறம் வட மாவட்டம், இந்த 2 சைடுமே வந்து வட மாநிலம் சொல்றோம்ல அந்த வடக்கு சைடு, இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேக்கு சுத்தமா சான்ஸே இல்லை அப்படின்ற ஒரு செய்தி தான் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மத்தியில இருக்கட்டும், இந்த சைட்ல வந்து டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொங்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வட மாவட்டம். அதாவது கொங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 2021 எலெக்ஷன்ல வந்து அதிகமாகவே சரிஞ்சது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மாவட்டம் தான். யாருன்னா டிஎம்கே. அதுக்கப்புறம் கொங்கு மாவட்டங்களுக்கு வந்து இவங்க நிறையாவே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, அந்த மாதிரி இந்த வாட்டி கண்டிப்பா நிறைய ஓட்டை நம்ம எடுத்துறணும் அப்படின்ற ஒரு முன்னோட்டத்திலேயே நிறைய கொங்கு மாவட்டங்கள், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அந்த சைடு இருக்கிற சைடு எல்லாத்துக்குமே வந்து நிறைய வேலையை வந்து டிஎம்கே வந்து பண்ணாங்க. ஆனா அதுவுமே மாறிச்சா அப்படின்னு பார்த்தா மாறல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ வந்து இவங்க எடுத்த சர்வே ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது டிஎம்கே வந்து என்ன பிளான் பண்ணிருக்கும் போது மு க ஸ்டாலின் வந்து என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 236 தொகுதியில இந்த தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 200 தொகுதி டிஎம்கே ஆட்களை மட்டுமே அதாவது தன்னோட கட்சிக்காரங்களை மட்டுமே நிப்பாட்டணும் அப்படின்றத இவரோட மெயினான ஒரு பிளான். தன்னோட கட்சிக்காரங்களை, அதாவது நம்மளோட உதயசூரியன் சின்னத்துல வந்து ஒரு 200 பேரை நிப்பாட்டி ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிளான். இதுல யார் யார் ஜெயிப்பீங்களோ அவங்க மட்டும் முன்னாடி வாங்கன்னு சொல்லி தான் இந்த சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வெற்றின்றது வந்து ரொம்பவே முக்கியம். அது ஏன் முக்கியம் அப்படின்றத தாண்டி எப்படின்னா சொல்றது அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ 2 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் உட்கார வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் எல்லாமே பரவிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி நமக்கு தேவை கிடையாது. இப்போதைக்கு சர்வே ரிப்போர்ட்டை பத்தி பேசலாம். அதாவது அந்த பெண்ணுன்னு சொன்ன நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்டா வந்து பிரிச்சிருக்காங்க. என்னத்தன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிரீனு, எல்லோ, ரெட் அப்படின்னு சொல்லி 3 விதமா பிரிச்சிருக்காங்க. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிரீன்னா நமக்கு சாதகம், எல்லோலாம் கொஞ்சம் சாதகம், ரெட்னா டிசாஸ்டர் அப்படின்றத அர்த்தம். அதாவது இந்த டிசாஸ்டர்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர்லாம் எங்கெங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி கொங்கு மாவட்டங்களும் வட மாவட்டங்களும், அதாவது கோயம்புத்தூர், சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு,
அப்புறமா வந்து தருமபுரி, இந்த மாவட்டங்கள்லாம் வந்து சுத்தமா வந்து ஓட்டு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த கொங்கு சைடும் வட மாவட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியல. இதே முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேயோட ஸ்ட்ராங்கான இடம்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தென் மாவட்டமா இருந்தது. ஆனால் இப்போ இந்த தென் மாவட்டமே வந்து கைப்பற்றிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ வந்து டிஎம்கேக்கு எந்தெந்த இடம்லாம் சாதகமா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் அவங்களுக்கு வந்து சாதகம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அதிமுக வந்து முன்னாடி வந்து கொங்கு சைடுல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பாமக கூட கூட்டணி போட்டதுனால அவங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த 2 இடத்துலயுமே வந்து ஓட்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து விழுப்புரத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்த கட்சி இதுக்கே வந்து டிஎம்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இப்ப தேமுதிக வந்து டிஎம்கேட சேர்ந்திருக்காங்க. அப்பனா அவங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். ஒரு சைடு அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் விசிகாவோட ஓட்டு எண்ணிக்கை கம்மியாகுது. என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுனால. அதாவது விசிகால இருக்கிற முக்காவாசி பேர் வந்து டிவிகேக்கு மாறி இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதனால விழுப்புரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுவதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாவே வந்து இப்போ வந்து சென்னையில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்தாலுமே அங்கேயுமே ஓட்டு வந்து பிரியுது. அதாவது டிவிகே வந்ததுனால அந்த ஓட்டு வந்து பிரியறதுனால கண்டிப்பா வந்து டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. ஆனா வந்து அதிகமான ஓட்டு வந்து அங்கிட்டு மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதாவது டிவிகேன்ற கட்சி வந்ததுனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாலிடிக்ஸ்ல. அதாவது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த சைடு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து கிரீன் சிக்னல்ல இருக்காங்க. அதனால அவங்க கண்டிப்பா அவங்க ஜெயிச்சே போயிடுவாங்க அப்படின்றது உண்மையான தகவல். அதான் டெல்டா சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லாத கட்சி இடம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து கொங்கு மாவட்டம், இன்னொன்று வட மாவட்டம். இந்த இடத்துல வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கேவோட கோட்டை அப்படின்னே சொல்லலாம். இப்போ இவங்களோட சைடா இருக்கக்கூடிய வந்து பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்களா இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பழைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னா டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசா வந்த தகவல் என்னன்னா டிவிகே வந்து என்டிஏவோட கூட்டணி சேர போறதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. சப்போஸ் இந்த கூட்டணி சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஒரு ராவு காலம் ஒன்று 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஓட்டு இன்னைக்கு வந்து அங்கே அதிகமாகவே போக ஆரம்பிச்சிடும். அதனால தலையில துண்டை போட வேண்டியதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி போட்டால் யார் ஜெயிப்பா? டிஎம்கேவா இல்ல டிவிகே சேர்ந்திருக்கிற என்டிஏ கூட்டணியா? அதை மட்டும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Super Sarvana Stores.